அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நிலக்கடலைக்கான அடி உரம் என்ன அப்படின்னு. இந்த நிலக்கடலை போடுறவங்கெல்லாம் தயவு செய்து நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, அந்த ஓடை புரிஞ்சுக்கங்க. நிலக்கடலையோட ஓடு இருக்குது இல்லைங்களா, அந்த உடைக்கிறப்ப ஓடு டப்புன்னு வெடிக்கிற அளவுக்கு ஒரு திடமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வாங்குறவங்க அந்த விலைக்கு வர்றாங்கள்ல, அந்த புரோக்கர்ஸ்லாம் வராங்களே, ஏஜென்ட் வராங்களே, அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கடலையை எடுத்து இப்படி அமுக்கி பார்ப்பாங்க. டப்புன்னு உடையுதா? உடஞ்சிச்சின்னா அர்த்தம் என்னென்னா, அந்த மண்ணில் கால்சியம் சத்தும், அதாவது சுண்ணாம்பு சத்தும், சாம்பல் சத்தும் நல்லா இருந்திருக்கு. அப்படி இருந்துச்சுனாலே அந்த கடலையை எடுத்து வாயில் வச்சு கடிக்கிறாங்கன்னு வைங்களேன், எடுத்தவொடனே ஒரு இனிப்பும், அப்புறம் ஒரு துவர்ப்பும், ஒரு காரலும் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப இது நீண்ட காலத்துக்கு வச்சுக்க முடியும் இந்த கடலையை. அப்படி வச்சிருக்கிறப்ப எந்த ஒரு பயன்பாட்டுக்கோ, அது எண்ணெய்க்கோ உணவுக்கோ அப்படி கொடுக்குறப்ப நல்ல பலன் தரும். அதுதான் அதோடைய அடிப்படை. ஓகேங்களா? அப்போ அது நம்ம வேணும்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் மானாவாரி கடலை போட்டாலும் சரி, இரவையில் போட்டாலும் சரி, மண்ணில் சாம்பல் சத்து வேணும். அதுக்கு நீங்கள் குப்பை போடுறதுன்னு சொல்லக்கூடிய சாணம் போடுறது அப்படின்னு 4 டிராக்டர் லோடு போடணுங்கிறது உண்மை. அது போடணும் கண்டிப்பாக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்து சாம்பல் வாங்கிட்டு வந்து ஏக்கருக்கு 100 கிலோ குறைஞ்சபட்சமும் 200 கிலோ வரலாம். நிலத்தில் அங்கங்கே பிரித்து போட்டுடணும். சாணத்தோட கலந்து பிரித்து தூவி விட்டு உழுது அப்புறம் பாரு பிடிக்கணும். இந்த கவனத்தை செஞ்சிட்டாலே, சாம்பல் வந்துட்டாலே காய் பெருத்துரும், காய் சுவையாக மாறிடும். சாம்பலில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து இருக்கிறத விட அதிலே சுண்ணாம்பு சத்தும் வரும். அது ரொம்ப 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 முக்கியம். அதனால் தயவுசெய்து அடி உரத்தில் சாம்பல் போடணுங்கிறத மறந்துடக்கூடாது. 2வது, மணிச்சத்து அதிகமாக 100 கிலோ அளவுக்கு எலும்பு உரம். நிறைய பேர் எலும்பு உரம் விற்கிறாங்க, அல்லது ராக் பாஸ்பேட் விற்கிறாங்க. 100 கிலோ வாங்கிட்டு வந்து நிலத்தில் போட்டுக்கணும், பிரித்து போட்டுக்கணும். இது 2வது முக்கியமானது. இது 2ம் போட்டுட்டு, இன்னும் சொல்லப்போனால் வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ. ஏன்னா நம்மளுடைய பொருள் வந்து பூமிக்குள்ளே வளரப்போகுது. பூமிக்குள்ளே புழு இருக்கும், வண்டு இருக்கும், நோய் கிருமிகள் இருக்கும். அப்போ வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ போட்டுக்கிட்டோம், எண்ணெய் எடுத்ததோ எடுக்காததோ 100 கிலோ போட்டுக்கிட்டோம்னா அடியில் மண் எந்த விதமான தொல்லை இல்லாமல் இருக்கும். 4வது முக்கியமானது, முடிஞ்ச அளவுக்கு வேர்கள் பரவணும்னா மண் பொல பொலன்னு இருக்கணும். நிறைய பேர் மேட்டுக்காட்டில் தான் போட போகிறோம். அப்போ 5 கொத்து கலப்பையோ 7 கொத்து கலப்பையோ ஆழமாக நல்லா அடியில் போய் பிளந்து நல்லா இருக்கிற மாதிரி அமைப்பில் உழுதுக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையில் 500 ரூபாய் தான் வாடகை, 1 மணி நேரத்துக்கு. அந்த டிராக்டர் கொண்டுட்டு வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படி உழுது பொல பொலன்னு பண்ணிட்டாலே, வேர் ஓடிச்சினாலே அதிக லாபம் கிடச்சிரும். அடுத்து முக்கியமானது, முடிஞ்ச வரையிலும் வரிசை நடவு பண்ணணுங்க. வரிசை நடவு அப்படிங்கிறப்ப நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிராக்டர் வச்சு போடலாம், அல்லது உருளைகள் வச்சு போடலாம். வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் 1 அடியும், செடிக்கு செடி 1/2 அடியும். நல்ல விளைச்சல் தரக்கூடிய, அதாவது அதிக விளைச்சல் தரணும்னா கொஞ்சம் இடைவெளியை அதிகப்படுத்திக்கணுங்க. 15 சென்டிமீட்டர் ஆக்கிக்கணும், அதாவது 1/2 அடி ஆக்கிக்கணும். அப்போ தான் நிறைய வேர் விடும், நிறைய காய்கள் வைக்கும். அது குத்துக்கடலையாக இருந்தாலும் படற்கடலையாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இடைவெளி வச்சுக்கணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் அந்த முறையான தெளிப்புகளை செஞ்சு இலைகள் வளர்கிறத உறுதிப்படுத்திக்கணுங்க. 40வது நாள் கண்டிப்பாக மண் அணைக்கிறப்ப இந்த தப்பை பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா 45வது நாள் 40வது நாள் 100 கிலோ ஜிப்சம், 5 கிலோ நுண்ணூட்ட கலவை பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் வாங்கி கலந்து அதை மண் அணைச்சிடணும். அதே மாதிரி 50, 65, 80, 50, 65, 80 இந்த நாள்லலாம் 1 கிலோ நுண்ணூட்ட கலவையை மீனமிலத்தோடு கலந்து பயிர்களில் தெளிச்சுக்கணும். இந்த கவனத்தை வச்சுக்கோங்க. கடலையில் அதிக லாபம் வரணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் அதுக்கான அட்டவணை அனுப்புகிறேன். அதை கொஞ்சம் தொடர்ந்து பண்ணுங்கள். ஏதோ விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு செய்யக்கூடாதுங்க, இலக்கோடு பண்ணணும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.